உணர்வுகள் அத்தனையும் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், தன்னுடைய அப்பனுக்கு பிறகு தான் வரலாம் என்று கனவு கண்டார். பேரனுக்கு அந்த சொத்தின் மீது, தாத்தாவின் சொத்தின் மீது ஆசை இருக்கலாம். மீண்டும் தாத்தாவை போல வரலாம் என்பது நம்முடைய இருவரும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைக்க வேண்டும். திமுகவும் அண்ணா திமுகவும் என்பது வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார். சில பேர் கனவு கண்டார், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கனவு கண்டார். அதை தூள் தூளாக்கிய பெருமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதை தவிர எவராலும் முடியவில்லை. இதுதான் வரலாறு. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், கனவு கண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இந்த ஆசை கனவிலே இவர் தூங்க முடியவில்லை. அதுதான் நாளை தேர்தல் வைத்தால் 234 நாம் தான் வருவோமே தவிர எவராலும் வர முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவேதான் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியவில்லை, அவரால் தூக்கம் வருவதில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் தன்னுடைய அப்பனுக்கு பிறகு தான் வரலாம் என்று கனவு கண்டார். நான் சொல்லுகிறேன், பேரனுக்கு சொத்தை உரிமை கொள்ளலாமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்களே தவிர எவராலும் முடிவு செய்ய முடியாது என்பதை தமிழ்நாடு வரலாறு இன்றைக்கு படைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய ஆசை உங்களுக்கு இருக்கலாம் சொத்திற்கு. பேரனுக்கு அந்த சொத்தின் மீது, தாத்தாவின் சொத்தின் மீது ஆசை இருக்கலாம். ஆனால் மீண்டும் தாத்தாவை போல வரலாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர என்றைக்கும் தமிழ்நாட்டை கால் வைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை தான் தமிழ்நாடு இன்றைக்கு நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இருக்கும் வரை, அவர் என்றைக்கு இருக்கிறாரோ அதுவரையில் தமிழ்நாடு அவருடைய முதலமைச்சர் அறையிலே அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இதைத்தான் சொல்லுகிற போது சொன்னார்கள், புரட்சித் தலைவர் பொறுப்பேற்கிற போது 100 நாட்கள் ஓடாது என்று சொன்னார்கள். 100 நாட்கள் மட்டுமல்ல, அவருடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதை போலதான் புரட்சித் தலைவர் அம்மாவரும் உயிரோடு இருக்கும் வரையும் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பவனி வந்தார்கள். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதியை பொறுத்தவரையிலும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக இன்று பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இவர்களையெல்லாம் மக்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இவருடைய உணர்வுகள் அத்தனையும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விரைந்து நம்முடைய இருவரும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைக்க வேண்டும் முதலமைச்சர் என்று கருதினார்கள். அதுவும் இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் அதை தூள் தூளாக்கி ஆட்சி கட்டளை அமர்ந்து விட்டார் என்ற அச்சம் தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவும் அண்ணா திமுகவும் என்பது வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார். புரட்சித் தலைவர் இருக்கும் வரை, புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் வரை அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், திமுக என்ற தீய சக்தியை அழிக்கும் வரை நான் ஓயப் போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதே தீய சக்தியோடு இன்றைக்கு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இங்கே கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. 1967க்கு பிறகு காங்கிரஸ் இந்த ஆட்சி பீடத்திலே அமர முடியுமா என்ற நிலையை மாற்றி காட்டிய வரலாற்றை உருவாக்கியவரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர், நம்முடைய நிரந்தர முதலமைச்சர். அவரால் ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது.